வணக்கம். மலேசியா. ஒரு இடைவெளிக்கு அப்புறம் திருப்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் படத்துக்காக வந்திருக்கீங்க. How do you feel? நான் என்னைக்குமே தமிழன் தான், என்னைக்குமே தமிழ் தான். விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. ஏன் நான் எழுதுற எல்லா படமும் தமிழ்ல தான் எழுதுறேன், தமிழ்ல தான் எடுக்கிறேன். அது வேற மொழிகள்ல வருது, அந்த மொழியில அது ஒர்க் அவுட் ஆகுது. ஐ எம் ஹாப்பி ஃபார் தமிழ். பியூட்டிஃபுல். தேங்க்யூ. பியூட்டிஃபுல். இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அவர்களுக்காக நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த நட்பு, பாசம் இது எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஜனநாயகன் விஜய் பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தேங்க்யூ ரம்யா. என்னோட அண்ணன், என்னோட தளபதி, எனக்கு தெரியல. ஐ நோ ஹவு இந்தியன் தியேட்டர் ஃபுட்பால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரு ஹீரோவை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியும். வித் டியூ ரெஸ்பெக்ட், பட் தளபதி இஸ் எமோஷன் ரோஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட். Thank you for saying that. இங்க எல்லாருமே வந்து one last time அப்படின்னு சொல்றத கேக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த ஒன் லாஸ்ட் டைம் அது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஜயன்னா எல்லாமே ஒன் லாஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஷாட்டுமே திஸ் இஸ் த லாஸ்ட் ஷாட், ஹேவ் டு கிவ் மை பெஸ்ட்னு கொடுத்துருக்காரு. அந்த ஒன் லாஸ்ட் டைம் தான் ஐபிஎஸ் விஜயகுமார், ஒன் லாஸ்ட் டைம் தான் தளபதி வெற்றிமாறன், ஒன் லாஸ்ட் டைம் தான் நாயகன். ஐ திங்க் த ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகனும் இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ணனை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக நான் நிறைய சொல்லுவேன். இட்ஸ் a very nice man, first of all, more than anything. நான் வந்து ஒன்றுமே கிடையாது அவர் இருந்த உயரத்துக்கு. நான் அவர்கிட்ட டைரக்டர் ஆகும்போது அவர் 50 படம் பண்ணிட்டாரு. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். என்னை லாஸ்ட் டே கூப்பிட்டு, அட்லீஸ்ட் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க் எத்திக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஏதாச்சும் கதை வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பண்ணலான்னு. I don't think any superstar will not do that. நான் மட்டும் இல்லை, லோகி, நெல்சன், we were just one film old. அது ஒரு நம்பிக்கை வந்து அவ்வளோ பெரிய படம் கொடுத்து இன்னைக்கு என்கிட்ட என்ன இருக்கோ, இன்னைக்கு என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். என்கிட்ட இருக்க அத்தனைக்கும் ஒரே காரணம் என் தளபதி, என் விஜய் அண்ணா. ஒரு குட்டி கதை சொல்லிட்டு ஓடிட்டுமா? ஒரு பெரிய டாக்டர், ஒரு ஆன்காலஜிஸ்ட், ஒரு பெரிய டாக்டர் இருந்தாங்க. அந்த டாக்டர் வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோனில் ஒரு பேஷண்ட்டு இந்த ஊர் தள்ளி இருக்காங்க, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் வர முடியுமான்னு. அவர் எப்படிப்பட்ட டாக்டர்னா ரொம்ப